இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோடு தன்னுடைய திருப்பணி வாழ்வின் 50வது ஆண்டு நிறைவை இறைவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகின்ற பேராயர் ரூபன் சத்யராஜ் அவர்களை இந்த வேளையிலே நான் மனதார வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற போது அவர் கூறுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவ்விதமாகவே பேராயர் ரூபன் சத்யராஜ் அவர்களை கிறிஸ்து தன்னுடைய திருப்பணிக்காக தெரிந்தெடுத்து அவருடைய வாயாக 50 ஆண்டுகள் அவருடைய திருப்பணி வாழ்விலே பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் அதை நினைந்து பார்க்கின்ற போது நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். சிறப்பாக 2018ஆம் ஆண்டு இலங்கையிலே நான் வாழைச்சேனை பகுதியிலே பணியாற்றின போது அங்கே எங்களுடைய இலங்கை மெதரிச திருச்சபையின் நற்செய்தி பணி பயிற்சி கல்லூரியுடைய அதிபராக இருந்த முன்னாள் திருமாவட்ட அவை தலைவர் திரு ஸ்ரீ தயாசீலன் போதர் ஐயா அவர்களோடு இணைந்து திரு தியாகராஜா அவருடைய குடும்பத்தோடு எங்களோடு வந்து பேராயர் ரூபன் சத்யராஜ் அவர்கள் திருப்பணி ஆற்றினதை நான் இந்த வேளை நினைத்து பார்க்கிறேன். அவருடைய ஆழமான சத்திய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகின்ற விதங்கள் மக்கள் ஆழமாக அதை உள்வாங்கி தங்களுடைய வாழ்விலே அனுபவிக்கிற அந்த சூழலை நான் அந்த நாட்களிலே கண்டேன். அதற்காக நான் இந்த வேளை நினைந்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த நாட்களிலே அவரோடு இணைந்து பணியாற்ற இறைவன் எனக்கும் அளித்த அந்த வாய்ப்புக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக தன்னுடைய பொன் விழாவை 50 ஆண்டுகளை நினைவு செய்திருக்கின்ற அவரை நினைந்து பார்த்து அவருடைய திருப்பணிக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் அவரை வாழ்த்தவும் இறைவன் எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நான் நன்றி என்று சொல்லுகின்றேன். 50 ஆண்டுகள் என்பது ஒரு இலகுவான பயணம் அல்ல. கடினமான பலவிதமான உயர்வு தாழ்வு பள்ள மேடுகளை கடந்து சந்தோஷமான வாழ்வின் அனுபவங்கள், துக்கமான வாழ்வின் அனுபவங்கள், இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த நாட்களிலே தன்னுடைய 50வது திருப்பணி வாழ்வின் நிறைவை அவர் நினைக்கின்ற போது இறைவன் அவரை தன்னுடைய வாயாக பயன்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்தும் அவர் நிச்சயமாக அவருக்கு நீண்ட ஆயுளும் சமாதானமும் நிறைவான சுகமும் கொடுத்து தன்னுடைய திருப்பணியிலே இன்னும் அநேக ஆண்டுகள் அவர் பணியாற்றக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுப்பார் என்பதை நான் நினைந்து இறைவனிடத்திலே நான் மன்றாடுகிறேன். அதே நேரத்திலே அவருடைய செய்திகளை இன்றும் நான் கேட்கிற ஒருவனாக இருக்கிறேன். முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக கேட்கின்ற போது உண்மையாகவே ஆண்டவர் அவரை மிக ஆழமாக, மிக அவருடைய உயர்ந்த கருவியாக, அவருடைய சத்தியங்களை ஆழமாக எடுத்துரைக்கின்ற ஒரு கருவியாக அவர் பயன்படுத்தி வருகின்றார். அதனால இந்த வேளையிலே நான் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய திருப்பணிகள் இன்னும் ஆண்டவருடைய அருளால் நிறைவானதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, இந்தியாவிலே மாத்திரமல்ல உலகம் முழுவதும் அவர் இன்னும் அநேக பணிகளை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக, ஆண்டவர் ராஜ்யத்தின் விருத்திக்காக செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்காகவும் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு பெற்று தந்த திரு தியாகராஜா அண்ணனுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.